வணக்கம். மனம் என்பது என்ன? முதலில் மனதை பற்றி ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? இதை புரிந்து கொண்டால் மட்டுமே மனிதனுடைய உணர்வுகளையும் எண்ணங்களையும் அறிய முடியும். நீங்கள் இந்த உலகில் வாழ்வதற்கு இந்த எண்ணங்களின் ஒரு கூட்டுத் தொகுப்பே முதன்மையான காரணியாகும். நீங்கள் பிறந்தது முதல் இறப்பு வரை உணர்ந்து கொண்ட உணர்வுகள், வலிகள், இன்பம், துன்பம், மகிழ்ச்சி, கோபம், பயம், வீரம், துணிவு மற்றும் பல வகையான தொடர்ச்சியான செயல்களான எண்ணங்கள் அனைத்தும் மனதின் மர்மத்தில் அடங்கியுள்ளன. உலகில் நீங்கள் எங்கு சென்றாலும் போனாலும் வந்தாலும் இருந்தாலும் மனமே உங்களை வழிநடத்தும் ஒரு பேரரசனாகும். இறைவன், யோகிகள், தத்துவ ஞானிகள், அறிஞர்கள், புலவர்கள், தீர்க்கதரிசிகள், முனிவர்கள், ரிஷிகள், சித்தர்கள், மனநிலை வைத்தியர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பெரியோர்கள் அனைவருமே ஒன்றுக்கு, அதாவது மனதிற்காக, அதன் மறுமலர்ச்சிக்காக போராடி உங்களிடம் மாற்றம் கொண்டு வரவே முயற்சி மேற்கொண்டுள்ளார்கள். இதிலிருந்து மனம் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என அறிந்து கொள்ளவும். நமது வாழ்வில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மனம் சரியான முறையில் இயங்க வேண்டும். இந்த மனம் புத்தி பேதலித்தால் என்ன ஆகும்? மனநிலையால் பாதித்தவன் எவ்வாறு செயல்புரிகிறான் என்பதையும் நாம் அறிவோம். மனதை நாமும் சரியான முறையில், ஒரு குதிரை வண்டியை சாரதி எவ்வாறு சிறப்பாக வண்டியை இயக்குகிறார், அதுபோல் மனதின் சாரதியாக நீங்கள் இருக்க வேண்டும். மனம் போன போக்கிலே நாமும் போகலாமா? அது வாழ்க்கையை சரியான பாதையில் செலுத்தாது. எனவே மனதை கவனமாக நீங்கள் கையாள வேண்டும். இதுவே நமது சிறப்பான வாழ்க்கைக்கு உதவி புரியும். மனம் என்பது என்ன? மனம் என்பது ஒரு ஆற்றலாகும். இது பிரம்மம் மனதின் விசையுடன், அதாவது ஆற்றலுடன் ஒருங்கிணைந்து ஆன்மாவின் துணை கொண்டு உயிர்களிடத்தில் வெளிப்படும் பிற உணர்வுகள் இதன் உள்ளீடு சார்ந்ததாக இருக்கும். மனம் அல்லது மனஸ், அகங்காரம், புத்தி, சித்தம் என உயிர், உடல் உடன் பொருந்தி செயல்படுவதாகும். இந்த மனம் விதிவிலக்காக ஒரு தூய யோகியின் சக்தியால் உடல் இல்லாமல் மனதை அவர்களால் இயக்கத்தில் கொண்டு வர இயலும். இந்தியாவில் பொதுவாக அந்தக்கரணங்கள் என்பது மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என்ற இவைகளை குறிக்கும். இந்த நான்கையும் உள்ளமைப்பாக உரியதுதான் உடல், மூக்கு, கண், காது, வாய் என்ற 5 புலன்கள். அதாவது தொட்டுணர்தல், முகர்ந்தறிதல், கேட்டறிதல், சுவையறிதல் ஆகியன மற்றும் பகுத்தறிவு, எண்ணங்கள், உணர்வுகள், இயல்புணர்ச்சி, காரிய காரண செயல்கள், நினைவுகள், மறதிகள், விழிப்பு, கனவு, தூக்கம், மாயை, உள்ளுணர்வு, நல்வினை, தீவினை, கர்மவினை, ஞானோதயம், விழிப்புணர்வு, ஆழ்நிலை மனம், அதிமனம், அதீத உணர்வு, ரசாயன மாற்றங்கள், அடிப்படை விசைகள், ஆற்றல்கள், பிரம்ம மனதின் ஆற்றல், சமாதி, முக்தி என இந்த மொத்த காரணிகளையும் சார்ந்ததாக இருக்கும். இது அந்தந்த நிகழ்வுகளை பொறுத்து அதன் தாக்கம் அல்லது வெளிப்பாடு நடைபெறும். இந்தியாவில் மனம் என்பதை புத்தி, மனம், அகங்காரம், சித்தம் என 4 வகையாக பிரிக்கிறார்கள். மனம் என்பது இப்பிரபஞ்சத்தில் காணப்படும் இயற்கையான பலவற்றையும் கண்டுகொள்வதாகும். அவைகளின் மீது மனம் ஈடுபாட்டுடன், பற்றுடன் செயல்படுவதாகும். அப்பொழுது அவைகளை பற்றி இது அதுவாக இருக்குமோ, இதுவாக இருக்குமோ என்று தெளிவு கொள்ளாமல் இருப்பது மனமாகும். 5 புலன்கள் மூளை தொடர்புடன்
தகவல்களை கணநொடிக்கும் குறைவான உணர்வுகளை ஒருங்கிணைத்து வெளிப்படுத்தும் கருவியே மனமாகும். மனதில் 8 வித பரிமாண ஞாபகங்கள் இருக்கின்றன. அவை அடிப்படை ஞாபகங்கள், அணு ஞாபகங்கள், பரிமாண ஞாபகங்கள், மரபணு ஞாபகங்கள், கர்ம ஞாபகங்கள், அதாவது முற்பிறப்பில் செய்த கர்ம வினைகளை பற்றிய ஞாபகங்கள், தெளிவான மற்றும் தெளிவற்ற ஞாபகங்கள், நனவான மற்றும் மயக்க ஞாபகங்கள், கடந்த கால மற்றும் நிகழ்கால ஞாபகங்கள் போன்றவையாகும். மனதில் முற்பிறப்பின் தொடர்புகள் சிலவைகள் கற்றுக் கொடுக்காமலே இயல்பாகவே இப்பிறவில் வருகின்றது. மனம் எத்தனை பிறவி எடுத்தாலும் அது மாறாது. அதாவது அதனுடைய தனிப்பண்பை இழக்காது. இறந்த பின் எண்ணங்கள், செயல்கள் அனைத்தும் ஜீவனில் அடங்குகிறது. ஜீவன் அனுபவம் பெற்று ஆன்மாவில் அடங்குகிறது. அந்த ஒரு ஆன்மா மீண்டும் பிறப்பு எடுக்கும்போது புருவ மத்தியில் இருக்கும் ஆன்மா கண்டத்தில் ஜீவன் ஆகி பிறகு கரணங்களாக உடல் முழுக்க உயிரோட்டமாக செயல்படுகிறது. முற்பிறப்பில் பெற்ற அனுபவங்கள், அறிவும் இருக்கிறது. ஆகவே தான் சிலருக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் உண்டாகிறது. இந்த பூர்வ ஜென்ம மனம் முற்பிறவியில் இருந்து பிறப்பிற்கு கடத்தப்படுவதால் இயல்பாகவே ஞானிகள் பல பிறப்பின் பயனை அடைகின்றனர். சாதாரண மனிதன் கூட சில செயல்களில் தனித்திறன் பெற்றவர்களாக இருக்கின்றனர். ஓஷோ மனதை பற்றி ஒரு 3 அடுக்குகளை விளக்குகிறார். அதாவது மனம் என்பது 3 அடுக்குகளை கொண்டதாக இருக்கிறது. இந்த அடுக்கில் முதலில் வருவது எண்ணங்களால் ஆனது. இது முதலில் மேலோட்டமான அடுக்கு. இதற்கு அடுத்து, அதாவது 2வது அடுக்கு உணர்ச்சிகளால் ஆனது. இந்த அடுக்கு முந்தையதை விட சிறியது, சற்று ஆழமானதாகும். ஆனால் தேவையான அளவு ஆழம் இல்லை. 3வது அடுக்கு மிக முக்கியமானது. இந்த அடுக்கு மௌனம் என்னும் செயலை குறிக்கிறது. சப்தங்களற்ற எண்ணங்கள் இல்லாத மற்றும் உணர்வுகளற்ற நிலையாகும். முதல் அடுக்கு தலையை சார்ந்தும், அதாவது மூளையை சார்ந்ததும், 2வது அடுக்கு இதயத்தை சார்ந்ததும், 3வது அடுக்கு நாமாக ஆழ்மனதில் இருக்கும் நிலையாகவும் இருக்கிறது என்று ஓஷோ குறிப்பிடுகிறார். மனதை பற்றி மீதியை அடுத்த பகுதியில் காண்போம். நன்றி.